ஹே செல்லக்குட்டி, நீ எவ்வளோ அழகா இருக்கன்னு வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஆமா வார்த்தை இருக்காதுதான். எப்படி இருக்கும்? நான் எப்படி இருக்கிறேன்னு நானே சொல்றேன் கேளு. ஜெகன்மோகினி படத்துல பெரிய பேய்க்கு கீழே புத்தி சாத்தா வரும் பாரு, அதே மாதிரியே இருக்கான். இந்த கரிஷ கண்ணாடியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு ஏன் இத்தனை பொண்ணுங்க மாட்டாங்கிறாங்கன்னு. நம்ம கண் பார்வை ஈர்ப்புல எல்லாம் கவர்ந்துடுறேன். ஏய் கரிஷே, என்னடா பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. நான் இப்போ அட்டாக் மோட்ல போய்கிட்டு இருக்கேன். வைப்ரேஷன் மோட்ல போயிட்டு வைப்ரேஷன் ஆகிற அளவுக்கு நான் அட்டாக் பண்ணுவேன், தெரியுமா? இப்போ பாரு என்னோட அட்டாக்க. எல்லாரும் பத்திரமா வாங்க. நம்மளை பார்த்தோன்னே இந்த மனுஷ பிள்ளைங்க என்னென்ன பண்ணுறானுங்க பேர். நம்ம எதுவுமே பண்ணாட்டியும் இவனுங்க நம்ம பண்ண மாதிரியே செட்டப் பண்ணிடுவானுங்க. வாங்க வாங்க சீக்கிரம் ஓடி போயிடுவோம். இவனுங்க நம்மளை வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணிட போறானுங்க. இந்த அட்டாக் பாண்டி மட்டும் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டா எதிர்த்தாப்புல பெரிய எரிமலையே வந்தாலும் அது சரிஞ்சு போயிடும், தெரியுமா உனக்கு? கிட்ட வராது. நேற்று சாப்பிட்டதானே பல்லு விளக்குனியா? சும்மா விளையாட்டுக்கு பயந்துட்டியா? ஹே, யாரா நீ கருவண்டு? இங்க பாரு, கருவண்டுன்னு சொன்ன இந்த கரிஷ் உன்னை கதி கலங்க வச்சிருவான், தெரியுமா உனக்கு? அப்படியா? இந்த வாங்கிக்கோ. ஹே செல்லக்குட்டி மீனு, எழுந்து வந்து நீ ஏன் கூட படுத்துக்கோ. வெயிலா இருக்கு பாரு, எழுந்துரு. இன்ச தாங்கல. சிங்கிளா சந்தோஷமா நிம்மதியா இருந்த போற போக்குல வேலையை பார்த்து விட்டு போயிட்டா. இப்போ பைத்தியக்காரி மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? ஹே, நான் எவ்வளோ பெரிய நாய் நிக்கிறேன், கொஞ்சம் கூட பயமே இல்லாம உட்காந்துருக்க. ஏன்டா புளிமூத்த, இப்ப என்ன வேணும் உனக்கு சொல்லு.